வணக்கம். உங்கள் பாலாஜி எல்ரிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசீர்வாத் வந்து 2 ஹெச்பி மோட்ரு வந்து இறக்க போகிறோம். அதுக்காண்டி இந்த மோட்ரு பாருங்கள். ஆசீர்வாத் பிராண்டு மோட்ரு பம்பு இருக்குது பாருங்கள். மோட்ரு பம்பு வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஜாயிண்ட் அடிக்கணும். அதுக்கடுத்து அதனால் வயருக்கு ஜாயிண்ட்டுக்கு வந்து வயரை கட் பண்ணிட்டோம். பண்ணி 2 தலையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். வயரை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நீளமாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வயரை இழுத்துக்கோங்க நீளமாக. இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். அதோட கம்பியை ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி இதில் பாருங்கள் டைட் வச்சுட்டோம்ல, ஃபுல்லாக முடிக்கிறோங்க. முடிக்கிட்டு மாதிரி இழுத்து போக்கணும். ஆகாத அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயிண்ட்டு. அதுக்கடுத்து கட்டிங்கில் வச்சு டைட் வைக்கிறோம். இந்த மாதிரி போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்ன லைக் பண்ணுங்கள். 2 சைடுமே டைட் வச்சுக்கிறோம். ஜாயிண்ட் ஆகாதுங்க, கலராது, சூப்பராக டைட் வச்சு நல்லா பாருங்க இழுத்து பார்க்குறோம். இப்போ வந்து டேப் அடிச்சுட்டு பச்சளை பொடி சுற்றுறோம். பாருங்கள் ஒரே மாதிரி அடிச்சிட்டோம். எப்படி தண்ணி லீக்கேஜ் உள்ளே போகக்கூடாது. 2 ஜாயிண்ட் போட்டாச்சு. இப்போ ப்ளூ கலர் ஜாயிண்ட் போட்டு மாதிரி இழுத்து பார்க்குறோம். இழுத்து பார்த்துங்க. நல்லா டைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் லேயரு டேப்பில் அடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பச்சளை பொடி அடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஃபுல்லாக அதுக்கு மேலே டேப் அடிச்சுட்டு பச்சளை பொடி அடிக்கணும். அதுக்கு மேலே டேப் ரூல் அடிக்கணும். டேப் ரூல் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பம்புக்கு வந்து அடாப்டர் மாட்டப்போ அதுக்கு வந்து எஸ்எஸ் அடாப்டர்லேருந்து நூல் சுற்றிட்டு செல்லாக் தடவுறோம். ஃபுல்லாக செல்லாக் தடவிட்டு கை மறையில் ஏற்றுறோம். நல்லா டைட் ஆகிடுது கொஞ்சம் ஃப்ரீயாக. நல்லா கை டைட்டில் ஏற்றிட்டோம். ஸ்டாப் பண்ணு. டைட் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து பம்பை கொண்டு போய் மோட்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீ கரெக்டாக இருக்கான்னு மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வைங்க. உட்கார மாதிரி வைங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்க போகிறோம் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வச்சு இப்போ டைட் வைக்கிறோம் பாருங்கள். எல்லா சைடுமே நட்டை போட்டுட்டோம். நட்டை போயிட்டு உள்ளே திருப்பி கொடுத்துட்டு கை டைட்டில் ஃபுல் டைட் வைக்கிறோம். எல்லா சைடும் ஒரே மாதிரி டைட் வச்சுருங்க. ஆனால் வச்சுட்டு நல்லா தட்டுங்க ஃபுல் டைட்டு. இப்போ வந்து அதுக்கு உள்ள வலை கொடுத்துருப்பாங்க. அந்த வலையை எடுத்துகிட்டு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுருங்க. இந்த ஸ்க்ரூ டைட் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் டைட் வச்சுருங்க ஃபுல் டைட்டு வச்சுட்டு. டேப்பில் வந்து கேப் இல்லாமல் வலையை ஓட்ட அடைக்காம அளவுக்கு நீங்கள் டேப் அடிச்சு விட்ருங்க. மேலேயும் கீழே கரெக்டாக கேப் மட்டும் தெரியாத அளவுக்கு அடிங்க. அப்படியே மண்ணுன்னு எதுவும் போகாது. அடித்து முடிச்சாச்சு. இந்த பாருங்கள் இப்போ மோட்ரு ரெடி ஆயிடுச்சு. மோட்ரு கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ கயிறு கட்டுறோம். கயிறு கட்டி டைட் வைக்கிறோம். டைட் வச்சுட்டு அந்த ஜாயின் மாதிரி உள்ளே போட்டு சடை மாதிரி பின்னி உள்ளே கொண்டு வந்து லைன் எடுத்துட்டோம். கயிறுக்குள்ளே கயிறு கொடுத்து எடுத்துகிட்டு சிக்காத அளவுக்கு உள்ளே கொடுத்து எடுக்கிறோம் பாருங்க. இதை அந்த கயிறை வச்சு டொயினை வச்சு கட்டிடணும். கட்டிட்டா தான் அது எதுவும் இடத்துல போய் லாக் ஆகாமல் இருக்கும். அதனால தான் ரெடி பண்ணிட்டோம். அது டேப் அடிச்சுட்டு நீ கயிறை கட்டி விட்டுருவோம். அதில் அதான் எல்லாத்துலேயும் கயிறு கட்டி இருக்கோம் பாருங்க. கயிறு கட்டிட்டு அதே மேலே டேப் அடிச்சு விட்ருவோம். டொயின் வச்சு கட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்ல கயிறு வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். அடிச்சுட்டு ஃபுல்லாக முனியில் வந்து டேப் அடிச்சு விட்ருங்க. எங்கே கட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக டேப் அடிச்சிருங்க நீட்டாக. டேப் அடிக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் 4-5 இடத்துல கட்டியிருந்தோம். அது ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்ருவோம். நம்ம அந்த பிசரு தெரியாத அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மோட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பைப் எடுத்துட்டோம். அதை நல்லா 2 சைடு நினச்சிக்கிட்டோம். ஏதாவது தூசி மண்ணுன்னு இருந்துச்சுன்னா கழுவிட்டோம்னா மர ஏறம்லாம் கொஞ்சம் கடிக்காமல் நீட்டாக ஏறும்.
ஃபுல் டைட்னு எல்லாம் நீட்டாக வைக்கலாமா. அதனால் ஃபஸ்ட் பைப் டைட் வைக்கிறோம் பாருங்கள். டைட் வச்சாச்சு. அந்த வயரு கீழே தொங்காத அளவுக்கு ஃபஸ்ட் பைப்லேயே கட்டிட்டோம் வயரை. ஃபுல் டைட் வச்சு நல்லா கட்டிவிட்டோம். சரியான மொட்டை வெயில் தான் இறக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கட்டிட்டு அப்போ மோட்டர் இறக்க போகிறோம். சாமியை கும்பிட்டு மோட்டர் இறக்கிடுறோம் பாருங்க. நல்லா இறக்கியாச்சு பாருங்க. கயிறை பிடிச்சிருக்கோம், நான் பிடிச்சிக்கிட்டு இறக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 450 அடி வந்து மோட்ரு போர் போட்டிருக்காங்களாம். இப்போ 400 அடி நாங்கள் இறக்கி விட்டுருக்கோம் மோட்ரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பைப் இறக்குறோம். இப்போ உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்கோம் பாருங்க. மோட்டரை வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணணும். எப்பவுமே இறக்கும் போல ஒரு 5-6 பைப் இறக்கணும்னா தண்ணிக்குள்ள லோ பண்ணோன்னா மோட்டரை ஓட்டி பாருங்க எப்பவுமே. ஃபர்ஸ்ட் பைப் இறக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா நீட்டாக கழுவிக்கிறோம். கழுவிட்டு நீட்டாக ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் மரம் உங்களுக்கு கடிக்காமல் ஃபாஸ்ட் ஆகிரும். மண்ணுன்னு இருக்காது உள்ள. எல்லா பைப்புமே அப்படிதான் ஏற்றணும். ஆனால் ஃபுல் டைட் வச்சிடணும்னா டைட் வச்சாச்சு. எல்லா பைப்புமே நீட்டாக வயர் தொங்காத அளவுக்கு நீங்கள் கட்டிடுங்க சேஃப்டியாக. அப்போ எதுலேயும் போய் இப்போ மாட்டிக்காது வயரு. அப்புறம் நீட்டாக பைப்போட சேர்த்து வயரிங் கட்டிடுறோம் நாங்கள். கட்டிட்டு இப்போ 2வது பைப் இறக்குறோம். இறக்குற பாருங்க. இது மாதிரியே நீங்களும் பண்ணணும். 2வது பைப் இறக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இறக்கிட்டோம். அடுத்து 3வது பைப் ரெடி பண்ணிட்டோம். அதையும் கழுவிட்டு இந்த 3வது பைப் ஏற்ற போகிறோம். 4வது விட்டுட்டு வைக்கிறோம். இந்த 3வது பைப் இறக்கியிருக்கோம். பாருங்க கரெக்டாக நீட்டாக பைப்பு சுத்தாமல் இறக்குனீங்கன்னா இது ஆகாது. இப்போ இறக்கி முடிச்சிட்டோம். இப்போ 4 பைப் இறக்கிட்டு 4 பைப் இறக்கிட்டு மோட்டர் செக் பண்ணி பார்க்க போகிறோம். மேலே ஒரு பைப்பு நிற்கிது. மொத்தம் 5 பைப்பு கணக்கு. இப்போ வந்து மோட்டரை ஓட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு ஷார்ட் லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே கரண்ட் இல்லாதனால ஜெனரேட்டர் இருக்குது. ஜெனரேட்டர் ஓட்டி தான் இப்போ லைன் எடுக்கணும். இப்போ வந்து மோட்டர் லைன் கொடுக்குறோம். ரெட் எல்லோ ப்ளூ லைன் ஜாயின் பண்ணிவிட்டு பேஸ்ட் நியூட்ரல் லைன் கொடுத்துட்டோம்னா ஓட்டி பார்க்கணும். இப்போ ஜெனரேட்டரில் போட்டு வந்து நல்லா டைட் வச்சுட்டு நான் சுவிட்ச் பாக்ஸ் வச்சு ஜெனரேட்டர்லேருந்து லைன் எடுத்துக்கிற போகிறோம். பாருங்க ஜெனரேட்டரில் அவுட்புட்லேருந்து லைன் எடுக்கிறோம். சுடுது. அவுட்புட் லைன் ஜாயின் பண்ணிட்டு எடுக்க போகிறோம். 2 வயர் சரி சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து இது லைன் கொடுக்க போகிறோம். மோட்டர் வந்து 50 அடியில் ஓட்டி பார்க்கணும். அதனால வந்து ஜெனரேட்டர் போட்டு நான் ஓட்டி போகிறோம். இன்னும் கரண்ட் லைன் இழுக்காமதுனால ஜெனரேட்டர் வச்சுருக்க லைன் எடுத்து ஓட்டி பார்க்குறோம். இப்போ மோட்டர் லைனுக்கான சிவி லைன் கொடுக்க போகிறோம். நான் வெயிட் செய்கிட்டு ஒரு லைன் கொடுக்குறோம். பேச லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளக்கில் மாட்டிட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி போட்டு பார்க்க போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மோட்டர் லைன் அவுட்புட் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு மோட்டர் லைன் வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 14 ஆம்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் தண்ணி வரும். தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 50 அடியில் போட்டு ஓட்டி பார்க்கலாம். 50 அடியில் தண்ணி இருக்குது.
450 அடி மோட்ரு போட்டிருக்காங்க. இப்போ 50 அடியில் போட்டு செக் பண்ணுறோம் பாருங்கள். தண்ணி எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குவாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக. சரி. இப்போ ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ மோட்டர் இறக்கிடுறோம். போர் போடுறாங்க. அப்போ ஜாயின் பண்ணிட்டு இறக்கிட்டுருக்கோம். ஓகேண்ணா. ஜாயின் பண்ணியாச்சுங்க. அடுத்து மறுபடியும் 200 அடியில் போட்டு ஓட்டி போடுறோம். வோல்டேஜ் 230 கிடைக்குது. இப்போ அடுத்து ஓட்டி போக 200 அடியில் ஓட்டுறோம் பாருங்கள். நான் போட்டோம் 200 அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்கள். தண்ணி நல்லா வெயிலுங்க. ஆனால் 200 அடியில் ஓட்டி போகிறோம். ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க ஓட்டியாச்சு. இப்போ அடுத்த போய் ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தம் அடுத்த இறக்கி விட போகிறோம். பாருங்கள் எல்லா பைப்பும் நீட்டாக நாங்கள் கயிறை கட்டி இறக்கி விடுறோம். கீழே வயர் வந்து தொங்கால அளவுக்கு நீட்டாக கட்டிடுங்க. பைப்லேயே சேஃப்டியாக கட்டிட்டு பிசர் இல்லாமல் வெட்டிடுங்க. வயரை வெட்டிட்டு இறக்கி விடுங்க. நீட்டாக மோட்டர் மட்டும் சுற்ற அளவுக்கு நேராக இறக்கி விட்ருங்க. கல்லை கட்டி வச்சுட்டு கூட வந்து பார்த்துட்டு பயிர் மட்டும் சிக்காத அளவுக்கு நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு நீட்டாக இறக்கி விடுங்க. கல்லை கட்டிடலாம் ஓடுங்க. டயரும் கேபிள் மட்டும் நல்லா லாங்காக வச்சுக்கோங்க. சேஃப்டியாக கட்டிக்கோங்க. பாருங்க மோட்ரு கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கல்லை கட்டிடுறோம் சேஃப்டியாக. இப்போ அடாப்டர்லாம் மாட்டணும். அதுக்காண்டி வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிக்க முடியாதனால நீங்கள் அதில் அடாப்டருக்காண்டி கல்லை கட்டிட்டோம். ஓகே. லோடில் நிற்கிதுங்க. லோடில் நிற்கிது. கயிறு லோடில் மொத்தம் 400 அடி இறக்கிட்டோம். இப்போ அடாப்டர்லாம் மாட்ட போகிறோம். பாருங்க இப்போ ஃபுல் டைட் வச்சுட்டோம். பாருங்கள் ஃபுல் டைட் வச்சுட்டோம். அடாப்டரை கொடுக்கலாம். டைட் வச்சுட்டு நீட்டாக டைட் வச்சுட்டோம். பாருங்கள் வெயில் தாங்க சரியான வெயில். அந்த வெயில் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். டைட் வச்சுட்டோம் பாருங்கள் நீட்டாக. இப்போ கப்ளிங்கு அதுக்கு மேலே மட்டும் போட்டுட்டு நூல் சுற்றிடுறோம். நூல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பெண்டுனா கரெக்டாக இருக்குங்க. அந்த கீழே இறக்கிட்டு போகிறோம். போரை வந்து கரெக்டாக அந்த போர் பைப்பில் உட்கார வைக்கிறதுக்காண்டி கைத்தை லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணி இறக்கிவிட்டு உட்கார வைக்கிறோம். அந்த பாருங்கள் நீட்டாக. பாருங்க லூஸ் பண்ணி கீழே உட்காரச்சு கிளாம்பில் கைத்தை பிடிச்சி சுற்றிட்டோம். இப்போ வந்து கப்ளிங்கு பெண்டு எல்லாமே ஜாயின் பண்ணோம். என்ன வீடாக ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கான நூல் கண்டு எடுத்துக்கிட்டு அது மேலே சுற்றி விட்டு செல்லாக்கு தடவணும். பாருங்கள் நூல் சுற்றுறோம். அதில் எடுத்துகிட்டு சுற்றி கிளாக்கில் தண்ணிட்டு பாருங்கள். கப்ளிங் பெண்டெல்லாம் மாட்டிக்கலாம். என்ன மாட்டிட்டு போஸ்ட் கலர் மாட்டிட்டு மோட்டர் போட்டு பாருங்கள். மோட்டர் எப்படி ஓடுது பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது. தண்ணி நல்லா தண்ணியாக வருது. கலங்கள் எதுவும் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே தானே. போனுங்க கஷ்டம் வேணும். என்னன்னா போர் பைப் கீழே இருக்குது. ரொம்ப நாளைக்கு மேலே வேணும்னு சொன்னதுனால நாங்கள் போர் பைப்பு மேலே ஏற்றி வச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ இப்போ வேலை முடிஞ்சு இப்போ ஃபுல்லாக இறக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ லாங்காக அடிக்குது பாருங்கள். எவ்வளோ ப்ரெஷராக ஒரு இன்ச்சு தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ லாங்காக அடிக்குது பாருங்கள். நீங்கள் ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்கள். சரியான ஃபாஸ்ட்டுங்க. 2 HP மோட்ரு ஆசீர்வாத் மோட்ருங்க. ஜெனரேட்டரில் ஓடி
மக்களே வேலை முடிஞ்சு மக்களே. தம்பி தான் ஓனரு. ஆமாம் பார்த்துங்க, தம்பிகிட்ட வேலையை பற்றி கேட்டுருவாங்க. தம்பி எப்படி வேலை நல்லா இருக்கு? ஓகேவா? கரெக்டாக பண்ணியிருக்கோமா? ஓகே தானே? மன திருப்தியா? ஓகேவா? ம்.